பாஸ்போர்ட் எடுக்க வைத்து உங்களை இலவசமாக விசா வாங்கி கொடுத்து விட்டு உங்களுக்கு இலவசமான டிக்கெட் வாங்கி வைத்து வேதாகம கல்லூரியில படிப்பதற்கு நாங்களே அனுப்பி வைக்கிறோம், மாறுங்கள். ஒரு போதகர் சொன்னார், எங்க மருமக ஊழியத்துல இருக்கிறார், அவருக்கு எப்பவும் டிகிரின்னு கொஞ்சம் வாங்கணும்னு ஆசை, தியாலஜிக்கல் டிகிரி வாங்கணும்னு ஆசை, அது வெளியே போய் படிக்கணுங்கிற ஆசை. அதனால உடனடியா கான்டாக்ட் நம்பரை கொடுத்து அதுல போன் பண்ணப்பட்டிருந்தனால அவரை போன் பண்ணி கேட்டாங்க, ஐயா நீங்க எழுதியிருக்கிறது உண்மைதான்? அங்க சொன்னாங்க, ஆமையா உண்மைதான், உண்மைதான், வாங்க இத்தனாம் தேதி வாங்க என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு கொஞ்சம் மாமனார் கொஞ்சம் உச்சரித்தார், இது எங்கேயோ உதைக்குது, என் ஆவியில விடுதலையே இல்லாம இருக்குது, யாரையா உன்னைய காசு போட்டு கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறான்னு சொன்னா என்னமோ செய்ய போறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அந்த வார்த்தை அந்த மருமகனுக்கு கொஞ்சம் உதைச்சதுனால தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரையும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தார். அந்த ஃப்ரெண்ட போன் பண்ண சொன்னார். அந்த ஃப்ரெண்டு போன் பண்ண போது அவர் சொன்னார், ஆமா 19ஆம் தேதி 20ஆம் தேதி வெள்ளக்காரங்க வராங்க, அவங்கள உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னது. வரும்போது வெறும் 2500 ரூபாய் மட்டும் கொண்டு வந்தா போதும். நான் சிறு பையனா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட் விட்டான், ₹1 மணி ஆர்டர் அனுப்புங்கள், நீங்கள் பணக்காரர் ஆவது எப்படி என்கிற ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன் என்ற ₹1. அந்த நாட்கள்ல ₹1 கொஞ்சம் பெருசுதான். இன்னைக்கு ₹1 பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேங்கிறான். ₹1 உடனே நிறைய பேர் மணி ஆர்டர் அனுப்புனாங்க, நிறைய பேர் ஏராளமானவர் மணி ஆர்டர் அனுப்புனாங்க. ஒரு மாசம் கழிச்சு அவனே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், பணத்தை சேர்க்கறதுக்கு இதான் வழிப்போம். எல்லாரும் அனுப்பின பணத்தை சுருட்டி அவன் பாட்டு போயிட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிறவர்கள் இப்படித்தான் எழுதி 2500 அனுப்புன அவன் அங்க அனுப்புறேன். நேபாளத்துல எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், நல்ல ஒரு சபை வச்சிருந்தார், 200 பேரை வைத்திருந்தார். அவர் எனக்கு மொழிபெயர்ப்பார். நான் நேபாளுக்கு போகும்போதெல்லாம் நேபாள மொழியில எனக்கு மொழிபெயர்ப்பார். நான் ஆங்கிலத்தில் பேச அவர் மொழிபெயர்ப்பார். அழகான ஆங்கிலம் பேசுவார், நேபாளி பேசுவார், ஹிந்தி பேசுவார். அழகான ஒரு நல்ல ஒரு சபையை வைத்திருந்தார். அவருடைய சபைக்கு 2 பேர் வந்தார்கள். வந்தவர்கள் 2 நாட்கள் பயங்கர கூட்டத்தை நடத்தினார்கள். சபையில ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. இவருக்கு அவர்களை பிடித்து விட்டது. அப்பொழுது அவர் பார்த்து சொன்னார்கள், உன் சபை மிகவும் ஏழையா இருக்கிறது, நேபாள சபைகள் ஏழையா இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது, இது தேவ சித்தம் இல்ல. உங்க சபையிலிருந்து கொஞ்சம் பேரை அமெரிக்காவுக்கு நான் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு வய வாங்கி தருகிறேன், நீ கொஞ்சம் பணத்தையும் அவருடைய பாஸ்போர்ட்டையும் ரெடி பண்ணி என்றார். பாஸ்டருக்கு கொஞ்சம் பொருள் ஆசை வந்துச்சு. அவர் நினைச்சார், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வந்த ஆளு இவங்க எல்லாம் தசம பாகம் கொடுத்தானா நீ ஓவோன்னு இருக்கலாம், ஏன்னா எல்லாம் தசம பாகம் 10% எல்லாம் கால்குலேட் பண்ணி சொன்னார். 20 பேரை நீ அனுப்பினா 2 ஆள் அமெரிக்கால சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு நேபாளில கிடைக்கும். இவர் என்ன சொன்னா தெரியுமா, சபையின் மக்களை பார்த்து, சபையின் மக்களே கர்த்தர் நமக்கு வாசலை திறந்து விட்டார், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி இவர்களை அனுப்பியிருக்கிறார் தேவதூதர்களை போல. ஆகையினால யாருக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போக ஆசையோ நீங்க எல்லாம் கொஞ்சம் காசும் உங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணுங்க. நாங்க அந்த சபையிலையும் பொருள் ஆசை உள்ளவர்கள் கொஞ்சம் இருந்தாங்க. உடனே போய் 18 பேர் பாஸ்போர்ட் ரெடி பண்ணாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க, $10,000 ரெடி பண்ணாங்க. பாஸ்டர் கொடுத்து, பாஸ்டர் எப்படியாவது எங்க அமெரிக்காவுக்கு அனுப்புவீங்க. அந்த ஆளுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க நேபாளத்துல எல்லாம் கொடுக்க கூடாது, நைஜீரியால வந்து கொடுக்கணும். அவருக்கு நைஜீரியாவுக்கு டிக்கெட் வாங்கினாரு, நைஜீரியாவுக்கு போனாரு. அங்க அவரை ஹோட்டல்ல வரவேற்று அவரை உட்கார வைத்தார்கள். ஹோட்டல் சொல்லி எத்தனை பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டார்கள். 18 பாஸ்போர்ட் சொன்னார்கள். அதற்கு பிறகு பணம் கொண்டு பணம் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தார். ஹோட்டல்ல இருங்கள், நான் போய் எல்லா பேப்பரை ரெடி ஆக்கி விட்டு உங்களுக்கு வருகிறேன்னு சொன்னார். போனவனை இன்னைக்கு வரைக்கும் காணும். பாஸ்டர் ரிட்டர்ன் டிக்கெட் நல்ல வேலைக்கு வச்சிருந்தாரு. அதனால திரும்பி நேபாளத்துக்கு வந்தா சபையின் மக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்தபோது சபை 3 துண்டாயிற்று, 3 பிரிவாக மாறிற்று. கூடவே இன்றைக்கு அந்த ஊருக்குள்ளே போக முடியாதவராக, தன் மனைவி மக்களோடு கூட வாழ முடியாதவராக, காட்மண்டுவிலே நேபாளத்தின் தலைநகரிலே கூலி சுமந்து தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய குடும்பத்தின் வயிற்றையும் காப்பாற்றி வருகிறார். அம்மா, உனக்குள்ள இருக்கிற பொருளாசை என்கிற காரியத்தை வைத்து உனக்கு பிரியமானவர்களை போதிக்கிறவர்கள் எழுப்பிவிட்டார்கள். இது கடைசி காலம். இது எந்த காலம் ஐயா, இது எந்த காலம்? சாய்ந்து போகும் காலம். தங்களுக்கு மனதுக்கு ஏற்ற பிரசங்கிகளை சேர்த்துக் கொண்டு சாய்ந்து போகும் காலம் வந்திருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சிருக்க, வந்திருக்கு, ஜாக்கிரதை. ஆமா, அப்படியாவாயிலும் கொஞ்சம் பேர் மனம் திரும்ப மாட்டாங்களாம் தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ ஒரு காலத்தில் வாழவில்லை ஐயா. என்னுடைய தேவ சபைக்குன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்ட சிலர் இதையே வியாபாரமாக்கிவிட்ட பொல்லாத காலம் ஐயா, பொல்லாத காலம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை தான் மீட்கப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக, தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக, அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறக்கும்படியாக இந்த காலத்திலே நடக்கிற இந்த காரியத்தை புரிந்து கொள்ளபடி அவருடைய கண்கள் அடைக்கப்படத்தக்கதாக இன்பமானவைகளை இச்சகமானவைகளை பேசி அவர்களுடைய காரியங்களை கொள்ளையடிக்கிற ஒரு பெரிய கூட்டத்திற்கு எச்சரிக்கை. உன்னை தேவன் ஏன் அழைத்தார்? உன்னை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? உன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு காரணம் என்ன? கல்வாரியிலே வீட்டு அன்பை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினதற்கு காரணம் என்ன? என் வாலிப வயதிலே, என் 21வது வயதிலே நல்ல கம்பெனியில வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நான் சமாதானமற்றிருந்த போது என் அறையை தேடி வந்து தன்னுடைய கல்வாரி காட்சியை காண்பித்த போது நான் அங்கே பாடின இந்த பாடலை மறுபடியும் பாட விரும்புகிறேன். என் ஆண்டவர் என்னுடைய அறையிலே வந்து சிலுவை தொங்கினவராக எனக்கு காட்சி அளித்து, நீ இனி சமாதானம் இல்லாமல் வாழ வேண்டாம், நீ உன்னுடைய பாவத்தை சுமக்க வேண்டாம், உன்னுடைய மீறுதல்களை, இள வயது மீறுதல்களை இதோ நான் மன்னித்திருக்கிறேன் என்று சொன்ன போது நான் பாடின பாடல், எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, என்னை நேசித்து என்னை என் சொன்னதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, யுவித அன்பை நான் எங்குமே காணேனே, யுவித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே. அன்றைக்கு தானே சொன்னேன், ஆண்டவரே என்ன செய்தாலும் சரி, நீ எங்கே என்னை கொண்டு போனாலும் சரி, நீ என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று என்னை தெரிந்து கொண்டீரோ, எனக்காக அதிர்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே இதோ நான் உமக்கு அடிமை என்று அன்றைக்கு ஒப்புக் கொடுத்தேன். 39 ஆண்டுகளாக என் ஆண்டவர் எனக்கு நல்லவர் என்பது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கூறுகிற ஒரு பாத்திரமாக நான் வேலை செய்த போதும், நான் ஊழியக்காரனான போதும் அவருடைய அன்பை கூறி அறிவிக்கிற பாத்திரமாக என்னை மாற்றினதற்கு காரணம், நான் எதற்காக மீட்பை அறிந்து கொண்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த கூட்டத்தில் யாராயிலும் தம்பி தங்கச்சி இன்னும் கல்வாரி அன்பை நீ பார்க்காம இருந்தீங்கன்னா, உன்னை நேசித்து உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதகனை போல தொங்கும் அவரை ஒரு நிமிடம் கொஞ்சம் நோக்கிப்பார். உன் பாதகத்தை தன்மேல் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியின் கதறலை கொஞ்சம் கேட்டுப்பா. என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிற அந்த அழுகுரல் உன்னை உடைக்கட்டும். அது உடைக்கிறது மாத்திரமல்ல, உன்னை அவருக்கு உகந்தவனாக மாற்றிவிடும். நான் அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் நான் வேலை செய்தது உண்மைதான், சம்பாதித்தது உண்மைதான். அதற்கு முன்னதாக வாழ்ந்ததற்கும் அதற்கு பின்னதாக வாழ்ந்ததற்கும் என் வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் உண்டானதற்கு